SAIAS Academy channel subscribe பண்ணுங்க. வணக்கம். SAIAS அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர். நாம இன்னைக்கு கிராக்கத்தான் டே 45 இணைஞ்சிருக்கோம். ஸோ டிஎன்பிசி சம்மந்தப்பட்ட யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ்க்குள்ள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டே 45 எதை பற்றி அப்படின்னா கம்ப்ளீட் ரிவிஷன் ஆஃப் எக்கானமி அண்ட் தமிழ்நாடு ஜிகே பற்றியான கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ப்ரொடக்ஷன் ரெஃபர்ஸ் டு. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ destruction of utility, ஆப்ஷன் பி creation of utilities, ஆப்ஷன் சி exchange value, ஆப்ஷன் டி none of these. எது உற்பத்தியை குறிக்கிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பயன்பாட்டின் அழிவு, ஆப்ஷன் பி பயன்பாடுகளின் உருவாக்கம், ஆப்ஷன் சி பரிமாற்ற மதிப்பு, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. செகண்ட் கொஸ்டின், which type of production is carried out by extractive industries, which means that mining industry. Options are first option A secondary production, option B primary production, option C tertiary production, option D service production. தாது பிரித்தெடுக்கும் தொழிற்சாலைகளில், அதாவது சுரங்க தொழில் போன்ற தொழிற்சாலைகளில் எந்த வகை உற்பத்தி மேற்கொள்ளப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இரண்டாம் நிலை உற்பத்தி, ஆப்ஷன் பி முதன்மை உற்பத்தி, ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை உற்பத்தி, ஆப்ஷன் டி சேவை உற்பத்தி. Third question, Central Board of Revenue bifurcated and a separate board for direct taxes known as Central Board of Direct Taxes CBDT constituted under the Central Board of Revenue Act. This act was passed in the year. The options are first option A 1960, option B 1961, option C 1962, option D 1963. அதாவது மத்திய வருவாய் வாரியம் இரண்டாக பிரிக்கப்பட்டு நேரடி வருவாய்களுக்கான தனி வாரியமான மத்திய நேரடி வரி வாரியம் சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் என அமைக்கப்படுகிறது. இந்த சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1960, ஆப்ஷன் பி 1961, ஆப்ஷன் சி 1962, ஆப்ஷன் டி 1963. ஃபோர்த் கொஸ்டின், taxes or dash payment. Options are first option A voluntary, option B compulsory, option C A and B, option D none of the above. வரிகள் dash கட்டணமாகும். Options are first option A தன்னார்வ, option B கட்டாய, option C A மற்றும் B, option D மேற்கூறிய எதுவும் இல்லை. Fifth question, this taxation is a very opposite of progressive taxation. Options are first option A degressive, option B proportional, option C regressive, option D none. எந்த வரி விதிப்பு கூடும் வரி விதிப்புக்கு எதிரானது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சீர்குலைக்கும், ஆப்ஷன் பி விகிதாச்சார, ஆப்ஷன் சி குறையும், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சிக்ஸ்த் ஒன், which metals were used for metallic money? Options are first option A gold, option B silver, option C bronze, option D ஆல் தி எபோவ். உலோக பணத்திற்கு எந்த உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி வெண்கலம், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். செவன்த் ஒன், த வேல்யூ ஆஃப் மணி இஸ். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, ஆப்ஷன் பி எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தீஸ். பணத்தின் மதிப்பானது, ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பணத்தின் உள்நாட்டு மதிப்பு, ஆப்ஷன் பி பணத்தின் வெளிநாட்டு மதிப்பு, ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இரண்டும், ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. எய்த் ஒன், த ஃபினிஷ்டு குட்ஸ் விச் ஆர் பாட் ஃப்ரம் த மார்க்கெட் டு fulfill the daily needs of the consumers is called. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ டியூரபிள் குட்ஸ், ஆப்ஷன் பி கன்சியூமர் குட்ஸ், ஆப்ஷன் சி கேபிட்டல் குட்ஸ், ஆப்ஷன் டி இன்டர்மீடியட் குட்ஸ். நுகர்வோரின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சந்தையில் இருந்து வாங்கப்படும் பொருட்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நிலைத்து நிற்கக்கூடிய பொருட்கள், ஆப்ஷன் பி நுகர்வோர் பொருட்கள், ஆப்ஷன் சி மூலதன பொருட்கள், ஆப்ஷன் டி இடைநிலை பொருட்கள். நைன்த் ஒன், which among the following statement is correct? First statement is employment opportunities are more in cities than villages. Second statement, people involved in small scale industries and unorganized sector are mostly found in villages. Options are first option A one only, option B two only, option C both, option D none.
பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது கிராமங்களை விட நகரங்களில் வேலை வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவது அறிக்கை சிறிய அளவிலான தொழில்கள் மற்றும் அமைப்பு சாரா துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் பெரும்பாலும் கிராமங்களில் உள்ளனர். ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 10th one, who said that the villages are the backbone of our country? The options are first option A Jawaharlal Nehru, option B Mahatma Gandhi, option C Sardar Vallabhbhai Patel, option D Motilal Nehru. 11th 10th உடைய தமிழாக்கம் கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் யார்? ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி, ஆப்ஷன் சி சர்தார் வல்லபாய் பட்டேல், ஆப்ஷன் டி மோதிலால் நேரு. 11th one, what is the process of changing the raw materials into the finished product? Options are first option A consumption, option B cultivation, option C harvesting, option D production. அதனோட தமிழாக்கம் மூலப்பொருட்களை இறுதி பொருட்களாக மாற்றுவதற்கான செயல்முறை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நுகர்வு, ஆப்ஷன் பி சாகுபடி, ஆப்ஷன் சி அறுவடை, ஆப்ஷன் டி உற்பத்தி. 12th one, procurement of goods for sale in a small shop near your locality falls under which sector? Options are first option A primary, option B secondary, option C tertiary, option D quaternary. உங்கள் வட்டாரத்திற்கு அருகிலுள்ள சிறிய கடையில் விற்பனைக்கு பொருட்களை வாங்குவது எந்த துறையின் கீழ் வருகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ முதன்மை, ஆப்ஷன் பி இரண்டாம் நிலை, ஆப்ஷன் சி மூன்றாம் நிலை, ஆப்ஷன் டி நான்காம் நிலை. 13th one, which among the following statement is correct? First statement is the supplier's well-being arises from the commodities they are buying. Second statement, customers' well-being is related to the income they are received as compensation for the production inputs they have delivered to the producers. Options are first option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது வழங்குபவர்கள் நலன் அவர்கள் வாங்கும் பொருட்களில் இருந்து எழுகிறது. இரண்டாவது அறிக்கையானது வாடிக்கையாளர்களின் நலன் அவர்கள் தயாரிப்புகளுக்கு வழங்கிய உற்பத்தியின் இழப்பீடாக அவர்கள் பெரும் வருமானத்துடன் தொடர்புடையது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. 14th one, if the physical form of a commodity is changed, its utility may increase. Options are first option A form utility, option B place utility, option C time utility, option D product utility. ஒரு பொருளின் இயல் வடிவம் மாற்றப்பட்டால் அதன் பயன்பாடு அதிகரிக்கக்கூடும் என்பது எந்தவித பயன்பாடு? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ படிவ பயன்பாடு, ஆப்ஷன் பி இட பயன்பாடு, ஆப்ஷன் சி நேர பயன்பாடு, ஆப்ஷன் டி தயாரிப்பு பயன்பாடு. 15th one, manufacture of cars, furnishing, clothing falls under which sector? Options are first option A primary sector, option B secondary sector, option C tertiary sector, option D quaternary sector. கார்கள், மரசாமான்கள், ஆடைகள் ஆகியவற்றின் உற்பத்தி எந்த துறையின் கீழ் வருகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ முதன்மை துறை, ஆப்ஷன் பி இரண்டாம் நிலைத்துறை, ஆப்ஷன் சி மூன்றாம் நிலைத்துறை, ஆப்ஷன் டி நான்காம் நிலைத்துறை. 16th one, which among the following statement is not correct? The options are, first statement is the majority of population in India depend on service sector. Second statement, the maximum share to Indian economy in the GDP contribution comes from primary sector. Options are first option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் இது சரியானது அல்ல. முதல் அறிக்கையானது இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் சேவைத்துறையை சார்ந்தவர்கள். இரண்டாவது அறிக்கையானது இந்திய பொருளாதாரத்திற்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்களிப்பில் அதிகபட்ச பங்கு முதன்மை துறையிலிருந்து வருகிறது. ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2மே, ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. 17th one, which among the following is a major factor of production? Options are first option A land, option B labor, option C capital, option D all of the above. பின்வருவனவற்றில் எவை உற்பத்தியின் முக்கிய காரணிகள்? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நிலம், ஆப்ஷன் பி தொழிலாளர், ஆப்ஷன் சி மூலதனம், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 18th one, which among the following is a derived factor of production? Options are first option A land and labor, option B labor and capital, option C capital and organization, option D organization and land. பின்வருவனவற்றில் உற்பத்தியின் பெறப்பட்ட காரணி எது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நிலம் மற்றும் தொழிலாளர்,
ஆப்ஷன் பி உழைப்பு மற்றும் மூலதனம். ஆப்ஷன் சி மூலதனம் மற்றும் அமைப்பு. ஆப்ஷன் டி அமைப்பு மற்றும் நிலம். 19th one, which among the following is a correct characteristics of land? First statement, first one characteristics is land is fixed in supply. Land is fixed in supply. Second characteristic would be land is a perishable. Land is perishable. Third one is land is a primary factor of production. Fourth one is land differs in fertility. Options are first option A 1, 2 and 3 only. Option B 1, 3 and 4 only. Option C 2, 3 and 4 only. Option D all the above. பின்வருவனவற்றில் நிலத்தின் சரியான பண்பு எது? முதல் பண்பானது நிலம் வளங்களில் சரி செய்யப்பட்டது. இரண்டாவது பண்பானது நிலம் அழிந்து போகிறது. மூன்றாவது பண்பானது நிலம் உற்பத்தியின் முதன்மை காரணியாகும். நான்காவது விளைச்சலில் நிலம் வேறுபடும். ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1, 2 மற்றும் 3 மட்டுமே. ஆப்ஷன் பி 1, 3 மற்றும் 4 மட்டுமே. ஆப்ஷன் சி 2, 3 மற்றும் 4 மட்டுமே. ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 20th one, who is known as father of economics and his economics is wealth economics? The options are first option A Adam Smith, option B Abhijit Banerjee, option C Karl Marx, option D Amartya Sen. பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? Options are first option A Adam Smith, option B Abhijit Banerjee, option C Karl Marx, option D Amartya Sen. 21. Which among the following statement is correct? The first statement would be labor is more perishable than other factors of production. Second statement is labor is not an active factor of production. Third statement is labor is homogeneous. Options are first option A 1 only, option B 2 only, option C 3 only, option D none of the above. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது உற்பத்தியின் பிற காரணிகளை விட உழைப்பு அழியக்கூடும். இரண்டாவது அறிக்கையானது உழைப்பு என்பது உற்பத்தியின் செயலில் உள்ள காரணி அல்ல. மூன்றாவது அறிக்கையானது உழைப்பு ஒரே விதமானதாகும். ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 3 மட்டும், ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 27 one, in economics factor of production capital refers to the options are first option A land area, option B city where head of administration resides, option C money, option D labor. உற்பத்தியின் பொருளாதார காரணியில் மூலதனம் எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் ஏ நிலப்பரப்பு, ஆப்ஷன் பி நிர்வாக தலைமை இருக்கும் இடம், ஆப்ஷன் சி பணம், ஆப்ஷன் டி தொழிலாளர். 23rd one, which one of the following statement is correct? First statement is tax payment is not optional. Second statement is all individual has to pay income tax irrespective of their income. Options are first option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது வரி செலுத்துதல் ஒருவரின் விருப்பம் அல்ல. இரண்டாவது அறிக்கையானது அனைத்து தனிநபர்களும் வருமானத்தை பொருட்படுத்தாமல் வருமான வரி செலுத்த வேண்டும். ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 24th one, which among the following tax applied uniformly taking a larger percentage of income from low income earners than from high income earners? Options are first option A proportional tax, option B progressive tax, option C regressive tax, option D none of the above. பின்வரும் வரிகளில் எது அதிக வருமானம் ஈட்டுபவர்களை காட்டிலும் குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களிடமிருந்து அதிக சதவீத வரியை விதிப்பது? ஆப்ஷன் ஏ விகிதாச்சார வரி, ஆப்ஷன் பி கூடும் விகித வரி, ஆப்ஷன் சி குறையும் விகித வரி, ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. 25th one, tax paid by the people is being utilized in which among the following ways? First one education, second one health, third one is governance, fourth one infrastructure development. Options are first option A 1, 2 and 4 only, option B 2, 3 and 4 only, option C 1, 3 and 4 only, option D all the above. மக்கள் செலுத்தும் வரி பின்வரும் எந்தெந்த வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது? 1 கல்வி, 2 ஆரோக்கியம், 3 ஆளுகை, fourth one உள்கட்டமைப்பு மேம்பாடு. Options are first option A 1, 2 மற்றும் 4 மட்டுமே, ஆப்ஷன் பி 2, 3 மற்றும் 4 மட்டுமே, ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4 மட்டுமே, ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 26th one, which among the following is not a direct tax option? Options are first option A corporation tax, option B service tax, option C wealth tax, option D estate duty. பின்வருவனவற்றில் எது ஒரு நேரடி வரி இல்லை? Options are first option A பெரு நிறுவன வரி, option B சேவை வரி, option C செல்வ வரி, option D estate வரி. Which among the following statement is correct? First statement is a direct tax is paid directly by an individual or an organization to imposing entity. Second statement would be direct tax is a tax whose burden can be shifted to others. The options are first option A 1 only, option B 2 only, option C both, option D none.
பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது ஒரு நேரடி வரி ஒரு தனிநபர் அல்லது நிறுவனத்தால் நேரடியாக அரசிற்கு செலுத்துகிறது. இரண்டாவது அறிக்கையானது நேரடி வரி என்பது வரி அதன் சுமையை மற்றவர்களுக்கு மாற்றப்படலாம். ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 29th one. So 28th one. In India, excise duty is levied only by the option A central government, option B state government, option C both the government, option D local self government. தமிழகம் இந்தியாவில் கலால் வரி யாரால் விதிக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மத்திய அரசு, ஆப்ஷன் பி மாநில அரசு, ஆப்ஷன் டி இரண்டு அரசும், ஆப்ஷன் டி உள்ளாட்சி அரசு. 29th one. Which among the following statement is correct? The first statement is GST system was implemented in 1st July 2017. Second statement is GST system applicable for all the goods and services procured in India. Third statement is GST system is a origin based tax. Option A 1 only, option B 1 and 3 only, option C 2 and 3 only, option D 1, 2 and 3. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது ஜிஎஸ்டி முறை ஜூலை 1, 2017 செயல்படுத்தப்பட்டது. இரண்டாவது அறிக்கை இந்தியாவில் கொள்முதல் செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கும் ஜிஎஸ்டி முறை பொருந்தும். மூன்றாவது அறிக்கை ஜிஎஸ்டி அமைப்பு நம் நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட வரி. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 மட்டுமே, ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. 30th one. Swachh Bharat cess was imposed in India in the year. Option A 2014, option B 2016, option C 2015, option D 2017. எந்த ஆண்டில் ஸ்வச் பாரத் செஸ் இந்தியாவில் விதிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2014, ஆப்ஷன் பி 2016, ஆப்ஷன் சி 2015, ஆப்ஷன் டி 2017. 31. A government's ability to raise taxes is called. Option A monetary capacity, option B capital capacity, option C fiscal capacity, option D all the above. வரிகளை உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பணத்திறன், ஆப்ஷன் பி மூலதன திறன், ஆப்ஷன் சி நிதி திறன், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 37 one. Which among the following statement is correct about deficiency in barter system? First statement would be lack of double coincidence of wants. Second statement would be no difficulties of storing wealth. Third statement would be common measure of value. Fourth would be indivisibility of commodities. Options are option A 1 and 2 only, option B 1 and 4 only, option C 1, 3 and 4 only, option D all are correct. 33rd one and 37 தமிழாக்கம் பண்டமாற்று முறையின் குறைபாடு குறித்து பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முதல் அறிக்கையானது விருப்பங்களின் இருசார் விருப்பம் இல்லாமை. இரண்டாவது அறிக்கை செல்வத்தை சேமிப்பதில் சிரமங்கள் இல்லை. மூன்றாவது அறிக்கை பொதுவான மதிப்பு. நான்காவது அறிக்கை பொருட்களின் பிரிக்க முடியாத தன்மை. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 மட்டுமே, ஆப்ஷன் பி 1 மற்றும் 4 மட்டுமே, ஆப்ஷன் சி 1, 3 மற்றும் 4 மட்டுமே, ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானவை. 33rd one. Who came up with the punch marked coins minting of silver, gold, copper or lead? Option A Mughals, option B Kushanas, option C Mauryas, option D Greeks. வெள்ளி, தங்கம், தாமிரம் அல்லது ஈயம் ஆகியவற்றை குறிக்கும் நாணயங்களை வெளியிட்டவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ மோலாயர்கள், ஆப்ஷன் பி குஷானர்கள், ஆப்ஷன் சி மௌரியர்கள், ஆப்ஷன் டி கிரேக்கர்கள். 34th one. In the earliest period of human civilization, any commodity that was generally demanded and chosen by common consent was used as money. This type of money is known as option A paper money, option B commodity money, option C near money, option D metallic money. மனித நாகரிகத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் பொதுவான சம்மதத்தால் பொதுவாக கோரப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் பணமாக பயன்படுத்தப்பட்டன. இந்த வகை பணம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ காகித பணம், ஆப்ஷன் பி பண்ட பணம், ஆப்ஷன் சி அருகில் உள்ள பணம், ஆப்ஷன் டி உலோக பணம். 35th one. Which among the following statement is correct? First statement is in India printing, regulating, controlling the paper of currencies. The paper currencies are done by the Reserve Bank of India (RBI). Second statement is which was established in 1935. Options are option A 1 only, option B 2 only, option C both, option D none.
பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது இந்தியாவில் காகித நாணயங்களை அச்சிடுதல், ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல் ஆகியவை இந்திய ரிசர்வ் வங்கியால், அதாவது ரிசர்வ் வங்கி செய்யப்படுகிறது. இரண்டாவது அறிக்கை இது 1935 நிறுவப்பட்டது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2ம் சரி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 36th one, bills of exchange, treasury bills, bonds, debentures, savings certificate falls under which type of money? Option A, plastic money, option B, reserve money, option C, near money, option D, savings money. பரிமாற்ற பத்திரம், கருவூல பத்திரம், கடன் பத்திரங்கள், சேமிப்பு சான்றிதழ் எந்த வகை பணத்தின் கீழ் வருகிறது? ஆப்ஷன் ஏ பிளாஸ்டிக் பணம், ஆப்ஷன் பி ஒதுக்கப்பட்ட பணம், ஆப்ஷன் சி உடனடி பணம், ஆப்ஷன் டி சேமிப்பு பணம். 37th one, which type of money does credit cards and debit cards falls under? Option A, reserve money, option B, plastic money, option C, e-money, option D, near money. கிரெடிட் கார்டுகள் மற்றும் டெபிட் கார்டுகள் எந்த வகையான பணத்தின் கீழ் வருகின்றன? ஆப்ஷன் ஏ ஒதுக்கப்பட்ட பணம், ஆப்ஷன் பி பிளாஸ்டிக் பணம், ஆப்ஷன் சி இ பணம், ஆப்ஷன் டி உடனடி பணம். 38th one, which among the following is correct? First one B, during inflation the value of money will rise. Second would be during deflation the value of money will fall. Options are first option A 1 only, option B 2 only, option C both, option D none. பின்வரும் நோற்றில் எது சரியானது? 1, பணவீக்கத்தின் போது பணத்தின் மதிப்பு உயரும். 2, பணவாட்டத்தின் போது பணத்தின் மதிப்பு குறையும். ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 2ம் சரி, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 39th one, current accounts are generally opened by option A, business firms, option B, traders, option C, public authorities, option D, all the above. நடப்பு கணக்குகள் பொதுவாக யாரால் உபயோகிக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ வணிக நிறுவனங்கள், ஆப்ஷன் பி வர்த்தகர்கள், ஆப்ஷன் சி பொது அதிகாரிகள், ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும். 40th one, which among the following has more risk? Option A, investment, option B, savings, option C, consumption expenditure, option D, fixed employment. பின்வருவனவற்றில் எது அதிக ஆபத்து உள்ளது? ஆப்ஷன் ஏ முதலீடு, ஆப்ஷன் பி சேமிப்பு, ஆப்ஷன் சி நுகர்வு செலவு, ஆப்ஷன் டி நிலையான வேலைவாய்ப்பு. 41, which among the following statement is correct? First statement would be black money is a form of unaccountable money. Second statement would be black money is mostly created by business people. The options are option A 1 only, option B 2 only, option C both A and B, option D none. தமிழாக்கம் பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கையானது கருப்பு பணம் என்பது கணக்கில் வராத பணத்தின் ஒரு வடிவம். இரண்டாவது அறிக்கை கருப்பு பணம் பெரும்பாலும் வணிகர்களால் உருவாக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி 2ம், ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. 47 one, which among the following not the effect of black money on economy? Option A, dual economy, option B, loss of revenue to government, option C, high consumption spending, option D, avoid concentration of wealth. பின்வருவனவற்றில் எது பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் தாக்கம் இல்லை? ஆப்ஷன் ஏ இரட்டை பொருளாதாரம், ஆப்ஷன் பி அரசுக்கு வருவாய் இழப்பு, ஆப்ஷன் சி அதிக நுகர்வு செலவு, ஆப்ஷன் டி செல்வம் ஒருவரிடம் மட்டும் சேர்வதை தடுப்பது. 43rd one, demonetization is an action against option A black money, option B stop evasion in indirect tax, option C increase revenue through indirect tax, option D improve auditing mechanism in corporates. பண மதிப்பிழத்தல் என்பது எதற்கு எதிரான நடவடிக்கை? ஆப்ஷன் ஏ கருப்பு பணம் ஒழிக்கும், ஆப்ஷன் பி மறைமுக வரி ஏய்ப்பை தடுக்கும், ஆப்ஷன் சி மறைமுக வரி மூலம் வருவாயை அதிகரிக்கும், ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி நிறுவனங்களில் தணிக்கை முறையை மேம்படுத்தும். 44th one, the Real Estate Regulation and Development Act was passed in the year. Option A 2015, option B 2016, option C 2017, option D 2018. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2015, ஆப்ஷன் பி 2016, ஆப்ஷன் சி 2017, ஆப்ஷன் டி 2018. 45th one, largest public sector employer in India is option A Indian Army, option B Indian Railways, option C Airport Authority of India AAI, option D paramilitary troops. இந்தியாவில் மிகப்பெரிய பொதுத்துறை வேலைவாய்ப்பு நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ இந்திய ராணுவம், ஆப்ஷன் பி இந்திய ரயில்வே, ஆப்ஷன் சி இந்திய விமான ஆணையம், ஆப்ஷன் டி துணை ராணுவ படைகள். 46th one, in which year the name of Madras state was renamed as Tamil Nadu? Option A 1967, 1967, option B 1968, option C 1969, option D 1970.
எந்த ஆண்டில் மதராஸ் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது? ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ஏ 1967, ஆப்ஷன் பி 1968, ஆப்ஷன் சி 1969, ஆப்ஷன் டி 1970. 47th one. Which one among the following is recognized as the state fruit of Tamil Nadu? Option A jackfruit, option B mango, option C banana, option D orange. பின்வருவனவற்றில் எது தமிழ்நாட்டின் மாநில பழமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ பலாப்பழம், ஆப்ஷன் பி மா, ஆப்ஷன் சி வாழைப்பழம், ஆப்ஷன் டி ஆரஞ்சு. 48th one. Which temple has the longest corridor in India? Option A Meenakshi Amman Temple, option B Ramanatha Swami Temple, option C Pragadiswarar Temple, option D Kabaliswarar Temple. எந்த கோவிலில் இந்தியாவில் மிக நீளமான நடைபாதை உள்ளது? ஆப்ஷன் ஏ மீனாட்சி அம்மன் கோயில், ஆப்ஷன் பி ராமநாத சுவாமி கோயில், ஆப்ஷன் சி பிரகதீஸ்வரர் கோயில், ஆப்ஷன் டி கபாலீஸ்வரர் கோயில். 49th one. Tamil Nadu is a major producer of option A sunflower, option B onion, option C cotton, option D sugarcane. தமிழகம் கீழ்கண்ட எதனை அதிகமாக உற்பத்தி செய்கிறது? ஆப்ஷன் ஏ சூரியகாந்தி மலர், ஆப்ஷன் பி வெங்காயம், ஆப்ஷன் சி பருத்தி, ஆப்ஷன் டி கரும்பு. 50th one. In which district the Toda tribe found in? ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர், ஆப்ஷன் பி ஈரோடு, ஆப்ஷன் சி நீலகிரிஸ், ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. தோடா பழங்குடி மக்கள் எந்த மாவட்டத்தில் அதிகமாக வசிக்கின்றனர்? ஆப்ஷன் ஏ கோவை, ஆப்ஷன் பி ஈரோடு, ஆப்ஷன் சி நீலகிரி, ஆப்ஷன் டி கன்னியாகுமரி. ஸோ இதான் நம்ம டே 45 நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ ஃபர்தராக டிஎன்பிசி யூபிஎஸ்சி சம்மந்தப்பட்ட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா மறக்காம எஸ்ஐஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி இது அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இல்லாட்டி கமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கிவ் யுவர் கமெண்ட்ஸ் இந்த கமெண்ட் செக்ஷன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டைரெக்டாக ஒரு லிங்க்கு போகும். அது மூலிமா நீங்கள் அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். We will see another important next session in the upcoming days. Thank you very much. Stay tuned and we will see the next session. Thank you.